ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாண்டி பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களை பார்த்து பயங்கரமாக கண்மூடித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாங்க. இப்படி சுட்ட 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:40 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாண்டி பீச்சில் ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டி பீச்சில் ஒரு 2000 பேர் வந்து கூடுறாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்காக. இது ஹனுக்கா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 2200 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக்ஸுக்கும் இந்த யூதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலேமில் சண்டை வருது. இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஜெயிச்சிடறாங்க. அதுக்காக ஒரு லைட் ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம ஊரில் எப்படி தீபாவளி திருநாள் கொண்டாடுறாங்க தீபாவளி, அது மாதிரி இந்த ஹனுக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஃபெஸ்டிவல் வந்து அங்கே வந்து கொண்டாடுறாங்க. இதுக்காக அந்த பாண்டி பீச்சில் கிட்டத்தட்ட ஒரு 2000 யூதர்கள் அங்கே வந்து குழுமி இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு 2 பேர் யார் அப்படின்னா, அதாவது ஒரு 50 வயசு இருக்கிற சஜித் அக்ரம் அப்படிங்கிற அந்த ஆளும், அதுக்கப்புறம் அந்த சஜித் அக்ரமோட பையனான 24 வயசு நவீத் அக்ரம் அப்படிங்கிற அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்துட்டு திடீர்னு அவங்களோட துப்பாக்கியை எடுத்து கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சுட்டதில் அங்கே ஒரு 16 பேர் இறந்து போயிட்டதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட படுகாயம் அடைஞ்சிட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பயங்கர படுகாயத்தோட, அதாவது கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சுட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதில் அந்த 50 வயசு இருக்கிற சஜித் அக்ரம் அப்படிங்கிற அந்த பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்துடுறாரு. அந்த பையனை போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு பிடிச்சு இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப, ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களை பார்த்து குறி வச்சு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ல ஒரு ஆள் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இந்த சஜித் அக்ரம் அப்படிங்கிற அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 98ல ஹைதராபாத்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து, அதாவது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே போன அந்த சஜித் அக்ரம் அப்படிங்கிறவர் அங்கே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே அவரோட பையனான நவீத் அக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2003ல் வந்து பிறக்கிறாரு. அதாவது ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப்பாக அந்த நவீத் அக்ரம் அங்கே வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே வந்து தங்கிடுறாரு. கடைசியாக 2022ல இந்த சஜித் அக்ரம் இங்க இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சூட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு 2 பேருமே இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு தான் வந்து அங்கே வந்து போயிருக்காங்க பிலிப்பைன்ஸுக்கு. ஆனால் எதுக்காக போனாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க, அதாவது இந்த சஜித் அக்ரம் அப்படிங்கிற ஆள் வந்து ஆஸ்திரேலியாவில் 5 லைசன்ஸ்டு ஃபயர் ஆர்ம் வந்து வச்சிருக்காரு. அதனால அந்த அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட லைசன்ஸ்டு ஃபயர் ஆர்ம்ஸை வச்சு தான் இந்த ஷூட் அவுட் அப்படிங்கிறதே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஷூட் அவுட்டில் வந்து ஒரு உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படி நடந்ததுன்னே சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த பாண்டி பீச்சில் ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்கக்கூடிய அக்மத் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த சஜித் அக்ரமை வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த 2 பேர் சுட்டாங்களா, அதில் ஒருத்தரை வந்து போய் அப்படியே பின்னாடி போய் பிடிச்சி அந்த துப்பாக்கி வந்து பிடுங்கி அவர் பக்கம் நோக்கி அவர் வந்து ஓட விடுறாரு. உண்மையிலுமே அவரோட தைரியம் அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பே அந்த அக்மத்தை வந்து பாராட்டியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவரோட தைரியம் அப்படிங்கிறது அசாத்தியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த இடத்துல போய் ஒருவேளை அதை பிடுங்காம இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் அவர் சுட்டு சாகடிச்சுக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன் ஷூட்டை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதாவது மேற்கத்திய நாடுகளில் ஷூட் அவுட் நடக்குது அப்படின்னா அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பப்போ ஷூட் அவுட் நடக்கும், நிறைய பேர் சாவாங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்க அந்த கன் ரூல் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1996ல் ஆஸ்திரேலியாவில் ஒரு கன் ஷூட் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கன் ஷூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த 35 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ரூலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அந்த ரூல் படி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3ல் 2 பங்கான கன்ஸ் அப்படிங்கிறது திரும்ப வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வந்து வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா லைசன்ஸோட. இந்த ஆஸ்திரேலியன் கன் ரூல் அப்படிங்கிறது உலகமே வியந்து பார்க்கக்கூடியது. ஏன்னா அந்த கோல்டு ரூல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒன்று வச்சிருக்காங்க. இது மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ரினியூவல் பண்ணணும். ஆனால் வருஷம் ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இது ஏன்னா எல்லாமே நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி வருஷம் ரினியூவல் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருக்கும். ஆனால் அவங்களோட ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க ரூல் அப்படிங்கிறது என்ன
என்ன அப்படின்னா, வருஷம் வருஷம் அவங்க ரினிவல் பண்ணும்போது அவங்களோட மனநிலையும், அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அந்த லைசென்ஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா ஆஸ்திரேலியால கன் ஷூட் அப்படிங்கிறது நடக்காத கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துல நடக்காத ஒரு விஷயமா இருந்திருக்குது. இத வந்து அதாவது ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஆஸ்திரேலியன் வரலாற்றிலே இல்லாத ஒரு கன் ஷூட் அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சஜித் அக்ரம பத்தி பார்க்கும்போது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல, இவங்களோட அதாவது நெருங்கிய உறவினர்கள இப்போ வரைக்கும் யாரும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் வந்து பெரிய அளவுல இந்தியா பக்கம் வரல. ஒரு 2, 3 டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே இங்க வரல. அவங்களோட உறவினர்களே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இல்ல அப்படிங்கிற மாரி தான் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படிங்க ஒரு மதத்தோட பேர வச்சுக்கிட்டு, இன்னொரு மதத்த இருக்கிற ஆளுங்கள சுட்டு, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பலியாக்குறது அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதாவது ஒரு விஷயத்துக்காக பேசி பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆனா மற்ற மதத்த சார்ந்தவங்கள கொன்னு தான் ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலுமே வந்து இப்போ 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் அந்த சண்டை அப்படிங்கலாம் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால கன் ஷூட் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இது உண்மையிலுமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னே சொல்லணும். இப்போ ஆஸ்திரேலியால நடந்த இந்த கன் ஷூட்ட பத்தி தான் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்ன்மெண்ட் அவங்க ஏன் வந்து இந்த கன் ஷூட் பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? அதுக்கப்புறம் அவங்க அந்த பிலிப்பைன்ஸ் போனது எதுக்காக? இப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ வரைக்கும் லீக் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஆனா, அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட்ட வச்சு தான் அந்த பிலிப்பைன்ஸ் போனதா சொல்லி பிலிப்பைன்ஸ் கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அத வச்சு தான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பார்க்கும்போது, மதம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம 2025ல வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் மதம் அப்படிங்கிறத தாண்டி, அதாவது மனிதம் அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க் யூ.